தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் பிறந்து விட்டது. மாதங்களிலே நான் மார்கழியாக இருப்பேன் என்று கண்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். புராணங்களிலே மார்கழிக்கு மிக மகத்துவம் உண்டு. நம்முடைய இந்திய தேசத்தில், அதிலும் தமிழ்நாட்டில் மார்கழி மாதம் என்பது தெய்வ மாதமாக இருக்கிறது. ஒவ்வொரு கோயில்களிலும் தெய்வ கைங்கரியங்கள் நடைபெறுகிறது. ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் திருப்பாவை என்னும் திருப்பதிகத்தையும், திருவெம்பாவை என்று மாணிக்கவாசக சுவாமிகள் சிவனையும் போற்றிய ஒரு அற்புதமான விஞ்ஞானபூர்வமான ஒரு பாடல் கண்ட மாதம் இந்த மார்கழி மாதம். இன்றைய விஞ்ஞானத்துக்கு சவால் விடும்படி திருப்பாவையில் பல காரியங்கள் இருப்பதை நாம் உணர்வோம். அந்த திருப்பாவை என்ற 8 வரி ஒரு பாடலை 30 பாடல்களாக எழுதி நமது நாம் ஓய்விக்க ஆண்டாள் பண்ணிய பாசுரம் அது. நான் சிறுவயதில் கூட அந்த பாடலை மனப்பாடம் செய்து பரிசு பெற்றிருக்கிறேன். எனக்கு அந்த வயதிலே 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, அந்த வயதிலே அந்த திருப்பாவையினுடைய அர்த்தம் தெரியாது. ஆனாலும் அதை பாடியதனாலே தான் நான் உங்களோடு உறவாடுகிறேன், உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், உங்களோடு பேசிக்கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்ல அந்த கடவுளினுடைய கருணை கிடைத்தது திருப்பாவையால் என்று கூட நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த மாதங்களிலே அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவதும், பயிற்சி செய்வதும், கோயிலுக்கு சென்று வருவதும், பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி காரியங்கள் செய்வதும் உடல் நலத்திற்கு மிக நன்றாக இருக்கும். அதை வைத்து தான் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுக்கொண்டு அந்த காலை மாலை குளித்தல் பல சிஸ்டங்களை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த மாதத்திற்கான மந்திரம் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு மாதமும் பெருமாளினுடைய 24 நாமாக்கள்ல ஒவ்வொரு மாதங்களுக்கும் 2 உள்ளது. அதை சொல்லும் பொழுது நல்ல பெயர் பெறலாம் என்று சொன்னேன். இப்போது அஸ்வமேத யாகம் செய்யக்கூடிய ஒரு பலனை இந்த 2 வரி மந்திரத்திலே இருக்கிறது. இதை நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். திரையிலே ஓடுகின்றதை பாருங்கள். ஓம் கேசவாய நம, ஓம் சங்கர்ஷனாய நமக, ஓம் கேசவாய நமக, ஓம் சங்கர்ஷனாய நமக, ஓம் கேசவாய நமக, ஓ சங்கர்ஷனாய நமக என்ற மந்திரத்தை முடிந்த மட்டும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் ஒரு 108 தடவை சொன்னாலும் கூட இந்த மாதத்திலே மிக புண்ணியம். அஸ்வமேத யாகம் சென்ற பலனை கிடைக்கும். அஸ்வம் என்றால் குதிரை. அதை வைத்து யாகம் செய்து அந்நிய தேசத்தை பிடிப்பார்கள். நாம் இந்த மந்திரத்தை சொல்லி மக்களின் நேசத்தை பிடிப்போம். வாருங்கள், இந்த நல்ல தருணத்திலே சொல்லுங்கள். ஓம் கேசவாய நமக, ஓம் சங்கர்ஷனாய நமக. வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற வாழ்த்துகிறேன். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம் வழி, அதிலே இதுவும் ஒரு வழி. அன்பானவர்களே, சொல்லுங்கள், மீண்டும் சொல்லுங்கள். ஓம் கேசவாய நமக, ஓம் சங்கர்ஷனாய நமக.